ராமமூர்த்தி சொல்றாரு கோபி கிட்ட வீட்டுக்குள்ள வராதன்னு. அத கேட்காம கோபி வீட்டுக்குள்ள வர்றாரு. அம்மா கிட்ட சொல்றாரு, நான் சொல்றத கேளுமான்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, நீ என்ன கதை சொன்னாலும் நான் நம்ப தயார் இல்லைன்னு சொல்றாங்க. இனிமேட்டு பேசுறதா இருந்தா வெளியே போய் பேசுன்னு சொல்றாங்க. உன்னை தொட்டா கூட பாவம் வருண்டா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. கோபி வெளியே நின்னுகிட்டு அம்மான்னு கூப்பிடுறாங்க. அப்ப ஈஸ்வரி கதவை சாத்துறாங்க. ராமமூர்த்தி கிட்ட ஈஸ்வரி சொல்றாங்க, நான் சொன்னதுதான், இனிமேட்டு அவன் எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் அவனுக்கு அம்மாவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எழில் வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப அமிர்தா கேக்குறாங்க, ப்ரொடியூசரை பாத்துட்டீங்களான்னு. பாத்துட்டேன், அவர் என்கிட்ட உன் கூட சேர்ந்து வேலை பாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாருன்னு பாக்யா கிட்ட சொல்றாங்க. பாக்யா எழிலுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இனியாவோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, வீக்கெண்ட் என் வீட்டுல ஒரு அவுட் பார்ட்டி பிளான் பண்ணிருக்கேன், எல்லாரும் வரணும்னு சொல்றாங்க. இனியா நான் வரலன்னு சொல்றாங்க. ஏன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு எங்க அம்மா அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்றாங்க. எல்லா ஐடியாவும் கொடுத்து பாக்குறாங்க இனியா கிட்ட. இனியா எங்க அம்மாவை ஏமாத்த முடியாதுன்னு சொல்றாங்க. கடைசியில ஒரு ஃப்ரெண்டு சொல்றாங்க, என்னோட பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு வா, ஜாலியா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இனியா நான் வர்றேன், ஆனா ரொம்ப நேரம்லாம் பார்ட்டியில இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நாங்க சீக்கிரத்திலே பார்ட்டியை முடிச்சிடுறோம்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. கோபி ராதிகா வீட்டுக்கு வர்றாங்க. மயு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ராதிகா சொல்றாங்க, கோபி நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நடந்துருச்சு, அம்மா வீட்டை விட்டே போயிட்டாங்க. மயு குட் நைட் டேடின்னு சொல்லிட்டு தூங்க போறாங்க. கோபி உங்க அம்மா கோர்ட்டுக்கு போனாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்கன்னு யோசிச்சிங்களே, சின்ன பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க, அதுவும் ஏன் பெர்மிஷன் இல்லாம, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க கோபி? கோபி சொல்றாரு, பாக்யா எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு தானே மயுவை கூட்டிட்டு வந்தா, அதுல என்ன தப்பு இருக்குன்னு ராதிகா கிட்ட சொல்றாரு.